ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு கொஷின் கேட்குறேன். எதனை மீண்டும் பெறுவது கடினம் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சரிங்களா, திருக்குறளில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆக்கம், ஊக்கம், கல்வி, அருள். சரிங்களா, ஆப்ஷன் ஏ ஆக்கம், ஆப்ஷன் பி ஊக்கம், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி அருள். சரிங்களா, இதில் உங்களுக்கு எது ஆன்சர் தோணுதோ அதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நான் அதுக்கான திருக்குறள் சொல்லிடுறேன். சரிங்களா, சரி. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. சரிங்களா, பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. சரிங்களா, பொருளற்றார் கூட, அதாவது பொருள் இழந்தவர்கள் கூட ஒரு காலத்தில் வளம் பெறுவார்கள். சரிங்களா, அதாவது பொருளை வந்து அவங்களோட பெற முடியும். ஆனால் அருள் இல்லாதவர்கள் ஒருபோதும் அதனை மீண்டும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம கையில் நிறைய பொருள் இருந்துச்சு அப்படின்னா யாராவது தர்மம் கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்படி இல்லாத டைமில் நமக்கு வந்து அதை கொடுக்குற மனசு இருக்கும், ஆனால் கொடுக்க முடியலன்ற கனத்த மனசோட விலகி போவோம். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் ஊனமாக்கி தர்மம் எடுக்க பிச்சை எடுக்க விடுறாங்க இல்லையா, அவங்க தான் அருள் இல்லாதவர்கள். சரி, அதாவது கருணையே இல்லாதவங்க. சரிங்களா, அப்படி பண்ணுறவங்க வந்து திரும்ப வந்து அந்த கருணை உள்ளத்தை பெற முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, ஓகே. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.